Good morning. Welcome to Market Day by ECTRA Arulrajhan. Today is 6th July 2023. Pre-market information முதல்ல பார்க்கலாம். US மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு கொஞ்சம் சப்டியூடா தான் முடிஞ்சிருக்கு. அதனுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் டவ் ஜோன்ஸ் S&P 500 நாஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு சிறிய அளவு இறக்கத்துடன் முடிஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 0.38%, 0.21 and 0.18%. ஸோ இதனுடைய தாக்கம் ஆசிய சந்தையில் எவ்வளவு இருக்குன்றதை பார்க்கலாம். ஆசிய சந்தைகள்ல பெரும்பான்மையான சந்தைகள் இன்னைக்கு இறங்கிய வியாபாரமாகிறது. கிட்டத்தட்ட எல்லா சந்தைகளுமே, அதாவது ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஆங்சன், சவுத் கொரியா காஸ்பி, தாய்வான் சந்தை எல்லாமே இறங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. அதே சமயம் ஷங்கை என்று சொல்லக்கூடிய சீன சந்தை மட்டும் மார்ஜினலி அப் என்று சொல்லக்கூடிய சிறிய ஏற்றத்துடன் வியாபாரமாகி வருகிறது. SGX நிப்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப என்ன பேர் வருது, கிஃப்ட் நிப்டி. நம்ம அப்புறம் SGX நிப்டி இனிமேல் கிடையாது, அதனால இதை எடுத்துடலாம். கிஃப்ட் நிப்டி மட்டும் தான் இனிமேல் இருக்கும். ஸோ அது வந்து மார்ஜினலி கேப் டவுன் ஓப்பன் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்குறோம். வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது, அதனால இதுல அந்த எக்ஸ்பைரி கேம் அப்படின்றதும் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நிப்டியை பொறுத்த மட்டில் மேல ஏறி அந்த 19,480 ரெசிஸ்டன்ஸ்ல கொடுத்திருந்தோம். தாண்ட முடியாம தான் இப்போது இருக்கிறத பார்க்கிறோம். அதே மாதிரி கீழே 18,800 சப்போர்ட் லெவல் ஓரளவுக்கு நம்ம மேல புஷ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ இன்னும் தொடர்ந்து அது நகர்றதை பொறுத்து நம்ம இந்த ரெண்டு லெவலையும் ரீஅட்ஜஸ்ட் பண்ணுவோம். பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நிப்டி பேங்க் அப்படின்றது இப்போ மேல 47,000 முக்கிய தடைநிலையாக இருக்கிறது. கீழே 43,500 முக்கியமான சப்போர்ட்டா இருக்கு. இப்போ ரெண்டுக்கும் நடுவுல நிக்கிறத நம்ம பார்க்கிறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10-year பாண்ட் ஈல்ட் அப்படின்றது 3.86 இந்த பர்சன்டேஜ் லெவலில் தான் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் மட்டும் மார்ஜினலி அப்போ 103.3ல இருந்து 38 ஏறி இருக்கு. பிரெண்ட் குரூடும் கிட்டத்தட்ட $1 மேல ஏறி இருக்கிறத பார்க்குறோம். 76.78 per barrel. கோல்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றம் இல்லை, $1,918 per ounce அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1,900, 1,930 இந்த மாதிரி ஒரு $30 கிடையே தற்போது சொல்லிட்டு வருகிறது. யூஎஸ்டி INR அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வலிமை குன்றி வருவதை பார்க்கிறோம். தற்போது 82.8, 82.22, அப்புறம் 81.8085 இந்த லெவல்ல இருந்து கொஞ்சமா நகர்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இருந்தாலும் இப்போதைக்கு அந்த டாலர் அப்படின்றது வலிமையா மாறுவது நம்முடைய பொருளாதாரத்துக்கு சற்றே பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த முக்கியமான சில மேக்ரோ டேட்டா இந்த வாரம் வர இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு வரக்கூடிய ஜாப் டேட்டா மற்றும் இன்ஃபிளேஷன் டேட்டா முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்து அப்படின்னு பார்க்கும்போது யூஎஸோட அந்த ஃபெட் அதனுடைய கமெண்ட்ஸ், அதாவது போன அந்த மினிட்ஸ் வெளியிடப்படுகிறது. அதுல இருந்து நிறைய தகவல்கள் வெளியில வந்துட்டு இருக்கு. அதாவது அடுத்த கூட்டத்துல வந்து ஜூலை மாசம் நடக்க இருக்கிற 3வது வார கூட்டத்துல வட்டி விகிதம் என்பது குறைந்தபட்சம் 25 பேசிஸ் புள்ளிகள் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கு, அதனுடைய அப்டேட்டும் கொடுக்குறோம். FIs வந்து 1,603 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. DIs வந்து 439 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. இருந்தாலும் இப்போ தொடர்ந்து வாங்கும் FIs வந்து இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த ஏற்றத்தை பயன்படுத்தி நிறைய அவங்க காலை செல் பண்ணியிருக்கலாம். ஸோ கால் ரைட்டிங் அப்படின்றத அவங்க என்கரேஜ் பண்ணுவதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் SFL ப்ரோக்ராம் மண்டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், லைஃப் சேஞ்சிங் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான தகவல்களை நீங்க இந்த எண்களில் தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் MSM ப்ரோக்ராமும் நம்ம அதே நாளில் தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல், ஃபியூச்சர்ஸ் இது மாதிரி எல்லாத்தையுமே கத்துப்பீங்க. இது வந்து எல்லாரும் படிக்கணுன்றதுக்காக இரவு 8ல இருந்து 9 மணிக்கு ஆன்லைன்ல வச்சிருக்கேன். ஸோ தட் எல்லா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸும் இதில் ஜாயின் பண்ணி ஒரு செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பற்றி யோசிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ, வீட்டில் மிக்சி கிரைண்டர் மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்கள். அது குறிப்பாக நிஃப்டி 50ல இருந்து எடுத்துக்கோங்க. என்ட்ரி எக்ஸிட்க்கு வித் சப்போர்ட் ஒரு கன்செஷன் ரேட்ல போயிட்டு இருக்கு, கவனிக்க தவறாது. ஓகே, ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அது வந்து 11 மணிக்கு நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். நம்ம எக்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல தவற விடாதீங்க. கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது 2 நாளா டோஜி கேண்டில் நிச்சயமற்ற தன்மையிலே ஒரு ஏற்றம் இப்போது தடுத்து நிறுத்தப்பட்டதாக பார்க்கிறோம். இதன் பிறகு ரெண்டோட உச்சம் தான் ரொம்ப முக்கியம். அதனுடைய ஹை, 2 டோஜியோட ஹையை மேல கட் பண்ணும்போது பெரிய அளவில் ஏற்றம், இல்ல கீழே கட் பண்ணும்போது ஒரு கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க.
இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.